நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்புடையர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டுல ஒரு விஷயங்கள் நடக்கிறதே இல்லை, எல்லாமே தடைகளா இருக்கு. எதை நினைச்சாலுமே அதுக்கு ஒரு மாற்றான விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த பூஜையை செஞ்சு பாருங்க. அமாவாசை அப்படிங்கிறது நம்மளோட பித்திருக்களுக்கு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள். இங்க உங்களோட முன்னோர்களோட படத்தை வச்சு அதுக்கு அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை திதி அன்னைக்கு, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அப்ப இந்த அமாவாசை திதி நம்மளோட கர்மாவை கர்மாவில நம்ம வெளியே வரத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்ப அந்த இடத்துல நம்ம அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எல்லாருமே வீட்லயே தர்ப்பணம் கொடுங்க. இதுக்கெல்லாம் கோவில், அதுக்கு ஒரு ஐயரு அப்படின்னு தேடிட்டுலாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தே எள்ளு போட்டு தண்ணி ஊற்றி யார் யாரெல்லாம் நம்ம இறந்தவங்களோட பேர் நமக்கு தெரியுதோ அவங்க பேரெல்லாம் சொல்லி அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பிறகு மாடுகளுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கொடுக்கறதும் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு வழக்கமா ரெகுலரா இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாத்தவே கூடாது, எல்லாருமே செய்யணும். அப்பா அம்மா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது போலவே பிறகு உங்களால முடிஞ்சதை சமையல் பண்ணி பச்சரிசி சாதம் செய்து முன்னோர்களுக்கு படையல் பண்ணி மதிய உணவை எடுத்துங்க. காலை உணவை இயற்கை உணவுல ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம். பிறகு இதெல்லாம் முடிச்ச பிறகு வனதுர்க்கை அப்படின்னு சொல்லி உங்க ஊர்ல எல்லா ஊர்களையும் வனதுர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு காடு சார்ந்த பகுதிகளில் வனதுர்க்கை அப்படிங்கிறது தனியா இருக்கும். இந்த வனதுர்க்கைக்கு நம்ம ராகு கால நேரத்திலையும் போடலாம், அல்லது அன்னைக்கு ராகு காலம் முடிஞ்சிருச்சு காலையில அப்படின்னாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கும் போது அமாவாசை திதி இருக்கிற நேரத்துல இந்த வனதுர்க்கைக்கு 8 மண்ணகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாய்ப்பு இருந்தா துர்கை அஷ்டோத்திரம்லாம் நமக்கு தெரிஞ்சா பாடுங்க, தெரியலன்னா புக்கு வச்சு படிங்க, அல்லது மொபைல்ல போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த வனதுர்க்கை வழிபாடு அமாவாசை திதி அன்னைக்கு வனதுர்க்கை வழிபாடு பெருமளவுல உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க தடையில இருந்தாலுமே அதுல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த வனதுர்க்கை வழிபாடு கொடுக்கும். இதுக்கு செய்ய வேண்டிய நாள் அமாவாசை திதி அன்னைக்கு. அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் செய்யுங்க. கூடுதலா இந்த வனதுர்க்கை வழிபாடும் பண்ணும் பொழுது நல்லா ஜெயிச்சிருவீங்க எல்லா விஷயத்திலும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.